2017 ஆகஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல வேலை கிடச்சிச்சு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. இன்றைக்கும் இன்னும் ஆரம்பிக்கலை. எல்லாம் ஒரு நல்ல அருள் கிடச்சி நல்லா போகணுன்னு வேண்டிக்கிறேன். பூசத்துக்கு இன்னைக்கு 10,000 பேர் வரானா 1000 பேர் தான் வருவாங்க. சொல்லி இன்னும் வள்ளலார் கண்ணை குத்திடுவாரு. இனி மச்ச மாமிச உணவு சாப்பிட்றவங்க யாருங்க வராதிங்க அப்படி அது யாரும் பேச மாட்டாங்க. நான் ஒரு தடவை பேசிடுறேன். அடுத்து வடலூர் என்னை கூப்பிடுவாங்க. யோகியதை இருந்தால் வள்ளலார் கையெடுத்து கும்பிடணும். இனிமேல் நான்வெஜ் சாப்பிட்றோம் வள்ளலார் கும்பிடாது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். முடிஞ்சு போச்சு. நம்ம ஆளுங்களே பாதி பேர் வர மாட்டீங்க. என்ன பண்றது, உலகம் அப்படிதான் இருக்கு. நானே அதான் விட்டுட்டேன். ஏதோ ஒன்று சாப்பிட்டு போங்க, உடம்புக்கு செரிச்சா ரைட்டு. என்னைக்கு உங்க உடம்பே ஒரு நாளைக்கு வேணாம்னு சொல்லும். நீங்க ஒழுங்கா தியானம் பண்ணி சிவாயவெல்லாம் எழுப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க உடம்பே வேணான்றோம். அவாய்ட் பண்ணும். சிக்கன் எடுத்துட்டு போனீங்கன்னா வாமிட் வரும். மட்டன் எடுத்துட்டு சைவத்திலேயே பல உணவு பிடிக்காது உங்களுக்கு. வெஜிடேரியன்லயே பல உணவு உங்களால அவாய்ட் பண்ணுவீங்க. ரொம்ப பியூர் ஆயிடும் உடம்பு. எங்க அன்பர்களுக்கெல்லாம் தெரியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 45 days ஃபாஸ்டிங் போனேன். கூட இருந்த நெருங்கிய அன்பர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு 45 days ஃபாஸ்டிங். ஃபாஸ்டிங்னா என்ன மாதிரி ஃபாஸ்டிங்? உங்களை மாதிரி காலையில் ஒரு காஃபி குடிச்சிக்கிறது, ஒரு பால் குடிச்சிக்கிறது, இல்லை தண்ணி குடிச்சிக்கிறது. அப்புறம் 11 மணிக்கு ஒரு கோதுமை கஞ்சி. மதியம் நல்லா தடப்படலாம் வடை பாயசத்தை போட்டு ஃபாஸ்டிங். இன்னைக்கு கேட்டால் ஃபாஸ்டிங் சஷ்டி வருதாங்க ஐயா. என்னப்பா ஆச்சு? விரதத்தை முடிச்சுட்டாங்க ஐயா. மதியம் படைச்சு காலையில ஒரு வேளை பட்னி கிடக்கிறது, காப்பியெல்லாம் குடிச்சு பட்னி கிடந்தா உங்களுக்கு விரதம். அப்படிதானே? இல்ல சில பேர் இருப்பாங்க, நான் சஷ்டி விரதம் ஈவினிங் போய் நான் முருகனை பார்த்து கந்த சஷ்டி கவசத்தை சொல்லிட்டு தான் இருப்பேன்னு ஃபுல்லா இருந்துட்டு சாயந்தரம் பால் பழம் அப்புறம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் இட்லி சாப்பிட்டுட்டு படுத்துருவாங்க. இதுக்கு பேர் விரதம். எங்க விரதம்லாம் இப்படி இல்லை. சுத்தமாவே ஒரு உணவும் இல்லாம ஒரு 4 நாள் மட்டும் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டோட்டலா 44 days எப்படி இருந்ததுன்னு கூட இருந்தவங்கலாம் தெரியும். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் பேக் வந்தேன். இது இப்போ சமீபத்துல நடந்த சம்பவம். கூட இருந்தவங்கலாம் தெரியும். என்னாச்சுன்னா உடம்பெல்லாம் பயங்கரமா சைனிங் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நானே பார்த்தேன், வேண்டாம் இது ஆபத்து. ஏற்கனவே வாட்ஸ்அப்ல பல மெசேஜ் வருது நம்மளுக்கு. அப்படி டக்குனு வெளில விட்டேன். என்ன பிரச்சனைன்னா, இந்த உலகத்துல ஒரு நல்ல விஷயத்த செஞ்சு காட்டணும்னா என்ன ஆகும்னா, குண்டலினி சக்திலாம் வந்துச்சுன்னா நல்லா வந்துடும். தேஜஸ் இதுன்னு வந்துருச்சுன்னா ஒரே பிரச்சனை என்னன்னா வேற மாதிரி பிரச்சனைலாம் வந்துடும். அதனால நான் அப்படியே கையெடுத்து கும்பிட்டு, இறைவா இப்போதைக்கு எனக்கு வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வயசாயிடுறேன், வயசானதுக்கு அப்புறம் நான் எல்லாம் செஞ்சு பார்த்துக்கிறேன்னு அதெல்லாம் அப்படியே வெளில வந்தேன். இப்படி இருக்கணும்னா கடுமையா இருக்கலாம். நான் பாருங்க அந்த நிலையில டெய்லி கிளினிக்லாம் வந்துட்டு தான் இருந்தேன். கிளினிக் அப்பயும் பேஷண்ட் பார்ப்பேன், யாருக்குமே தெரியாது. கிளினிக் பேஷண்ட் பார்த்தேன். ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருந்தேன். ரொட்டீன் லைஃப்ல வாழ்ந்துகிட்டே இந்த ஃபாஸ்டிங்ல இருந்தேன். இருக்கணும்னா கண்ணியமா சித்தர்கள் சொன்ன மாதிரி அப்படி இருக்கணும். வெறும் காத்தை மட்டும் சுவாசம் பண்ணிக்கிட்டு அந்த காத்தை மட்டுமே பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த காத்துல இருக்கக்கூடிய மண்ணை சாப்பிட்டு அந்த காத்துல இருக்கக்கூடிய தண்ணியை குடிச்சுக்கிட்டு அந்த காத்தை நிலைப்படுத்திக்கக்கூடிய நெருப்பையும் வெளியையும் மட்டுமே வச்சுட்டு வாழணும். எல்லாமே இருக்கும். நான் ஃபாஸ்டிங்ல இருக்கும்போது நானே ஹோட்டல் அழைச்சிட்டு போய் நானே என்ன சோதனை பண்ணிப்பேன். நல்ல நெருங்கிய நண்பர்கள் அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு எல்லாத்தையும் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துருப்பேன் பார்த்துக்கிட்டே. எச்சி ஊறுதா? எச்சி ஊறுனா போயிடுச்சு, அவ்வளவுதான். நீங்க பெரிய தவான்லாம் கிடையாது. எல்லாமே இருக்கணும், அதுலயும் நிக்கணும். போய் கதவை பூட்டிக்கிட்டு ரூம்ல படுத்து தூங்கிட்டு நான் ஃபாஸ்டிங். எதையும் பார்க்கறது இல்லை, எந்த ரொட்டீனும் செய்யாம ஃபாஸ்டிங். அது ஃபாஸ்டிங் இல்லை. ஃபாஸ்டிங்னா இப்படி இருக்கும். இருப்பீங்களா? இல்லைங்க ஐயா எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, நான் பிபி மாத்திரை போடணும், அது போடணும் அப்படின்னு ஒரு லிஸ்டே அடிக்கிறாதீங்க. சாப்பிடலன்னா எனக்கு விடன்னு வரும். அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, எல்லாம் மனசுதான். சிவாய வச்சோம் நம்ம நான் சரி பண்றேன். உங்களுக்கு சிவத்தோட கேட்டை திறந்து விடுறேன். பாருங்க உங்க உடம்பு என்னவா ஆகுதுன்னு. உடம்பெல்லாம் முறுக்க ஆரம்பிச்சிட்டோம். உடம்பெல்லாம் என்ன ஆயிடும்? முறுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு கொஞ்சம் தகுதியெல்லாம் வேணும். ரொம்ப இறுக்கமா இருக்கீங்க. ஆனா உட்கார வச்சது தப்பா போச்சு.
கால் கடுக்க நிக்க வச்சு தியானம் கற்றுக் கொடுக்கும். இந்த ஒரு அற்புதமான தருணத்துல சிவாயங்கிற ஒரு கேட்டுக்குள்ளார நம்ம நுழையணும். நமங்கிறது உங்க எல்லாருக்கும் அனுபவம், ஆல்ரெடி அனுபவம். சிவாயத்துல உங்க அனுபவம் கிடையாது. இந்த அனுபவம் கிடைக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் உங்களை தயார்படுத்தி உங்க எல்லாருக்கும் ஒரு 15 நிமிஷம் இடைவெளி தரேன். மணி இப்ப 2:45 போகுது, 3 மணி. அதுக்குள்ளார என்ன பண்ணிக்கிறீங்க, முகம் கைகாலெல்லாம் கழுவிக்கிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு எல்லாரும் மீண்டும் இங்க வாங்க. நம்ம சிவாயங்கிற ஒரு புனிதமான ஒரு விஷயத்துக்குள்ளார நம்ம போவோம். நல்ல ஒரு பிரிஸ்கா அப்படி வந்து உட்கார்ந்தீங்கன்னா இந்த சிவாயத்துக்குள்ளார நம்ம போவோம். சிவாயம் அப்படிங்கிற ஒரு உன்னதத்தை நம்ம அடையணும்னா கொஞ்சம் டெடிகேஷன் நம்மளுக்கு வேணும். வாழ்க்கையில ஒரு எனர்ஜெட்டிக்கான நம்ம ஒரு தியானத்துக்கு போறோம். சிவாயத்துக்குள்ளார நுழைய போறோம். சிவாயம்ங்கிறது நெருப்புங்க. நெருப்புக்கு ஒரு நல்ல பவர் ஒன்று உண்டு. ஒரு அசுத்தமான தண்ணி, அந்த அசுத்தமான தண்ணிய நம்ம ஒரு பாத்திரத்துல வச்சு நெருப்பை வச்சோம்னா மேல நீராவி வரும். அந்த நீராவிய நீங்க எடுத்து அந்த நீராவிய பார்த்தீங்க அப்படின்னா பியூரிட்டியா இருக்கும். எவ்வளவு பெரிய அசுத்தத்தையும் சுத்தமாக்கக்கூடிய தன்மை நெருப்புக்கு உண்டு. நாம உடம்புல எவ்வளோ அசுத்தமான கிருமிகள், பாக்டீரியா, வைரல் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் இருந்தாலுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ருத்ராம்சத்தை கொண்டு, நெருப்பை கொண்டு நாம் அதை வெல்ல முடியும். அதான் இப்ப பண்ண போறோம். இந்த தியானம் செயல்படும் தியானம். ஸோ இப்போ எல்லாருமே என்ன பண்ணணும், எல்லாரும் எந்திரிச்சு நின்று தான் தியானம் பண்ணணும். உட்கார்ற தியானம் இல்லை. பாதி பேரை காணோம். இதுக்கேவா எவ்வளோ பார்த்தாச்சு. உயிர் உள்ள மனுஷன் ஆடிதான் பார்த்துருக்கீங்க. பொம்மை செஞ்சு எங்க குருநாதர் ஒரு பொம்பளை பிள்ளை உடம்புல ஒரு பெரிய ஒரு துர்சக்தி இறங்கி உளுத்தமாவில் பொம்மை செஞ்சு, பாவ பொம்மை செஞ்சு அந்த உடம்புலேருந்து அதில் இறக்குறாரு. நானும் இன்னொரு ஆள் 2 பேர் நைட்டு 12 மணி, அப்பா சுடுகாட்டில் கொண்டு போய் புதைச்சிடுங்கப்பா அப்படிங்கிறாரு. இந்த பொம்மை வந்து கையும் காலும் அந்த பொம்மை வந்து எனக்கு அப்போ என்ன வயசு இருக்கும், ஒரு 17-18 வயசு இருக்கும். பாடையை கட்டி தூக்கிட்டு போகிறவர் நாடு அவரும் நைட்டு 12 மணிக்கு தூக்கிட்டு போய் குளியை தோண்டி புதைச்சிட்டு எலுமிச்சை மரத்தை புழிஞ்சு விட்டு வந்தோம். அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. அதனால ஒன்றும், நான் தான் சொன்னல ருத்ரனை கூப்பிட்டோன்னா எல்லாம் நடக்கும். நல்லது நடந்திருக்கு, நல்லாயிட்டு, பிரச்சனை இல்லை. நான் ஏற்கனவே சொன்னல, நல்ல மனுஷன், நல்ல தியானவா, கண்ட இடத்துல போய் தியானம் பண்ணக்கூடாது. பண்ணிட்டீங்க, அதான் உங்களுக்கு பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. அங்கே இருந்த தேவையில்லாத ஒரு விஷயம் உங்களோடயே இருக்கு. வாழ்க்கையில் நல்லதே செய்ய விடாது, எல்லா இடத்துலையும் தடையை கொடுத்துரும். இதுக்கப்புறம் நல்லாயிட்டீங்க. இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவரோட வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். நல்ல தெய்வீக அருள் கிடைக்கும். கோயிலில் தியானம் பண்ணுங்க. ஜீவ சமாதி, உண்மையான ஜீவ சமாதியில் தியானம் பண்ணுங்க. ரொம்ப உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக வரும். இதெல்லாம் அந்த காத்து, கருப்பு, முனீஸ்வரன், வீரன், இந்த மாதிரி கோயிலெல்லாம் போய் பண்ணுவீங்களோ? பண்ணாதீங்க, அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து ஒரு சிவாலயம், ஒரு பெருமாள் கோயில்,
ஒரு நல்ல சுபிக்ஷமான இடத்துல உட்காந்து தியானம் பண்ணு, வாழ்க்கை நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் வராது உனக்குள்ள. ரொம்ப போராட்டமாக இருக்கு. ரொம்ப வருஷமாகுது. ரொம்ப வருஷமாக அவங்களோடய பழகிட்டாங்க பாவம். என்ன பண்ணுறது? ஸோ இதுதான் ஆன்மீகம். குருவாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பேசும்போது ஜாலியாக இருக்கும். அப்படியே உட்காந்து என்னடா ஐயா பயங்கரமாக பேசுறது யூடியூப்பில். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எடுத்து சரி பண்ணணும். அது என்ன மாதிரி வேணாலும் பிரச்சனை இருக்கும். ஸ்பிரிச்சுவலில் இந்த சிவாய நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட என்ன சொன்னேன்? உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய தெரிஞ்சது தெரியாது உள்ளுக்குள்ளார தேவையில்லாமல் சிக்கிட்டு இருக்கிறது, இதை பற்றி தானே கிளாஸ் எடுத்தேன். சிவாயத்துக்குள்ளார நம்ம என்ட்ராகும் போது என்ன நடக்கும்? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லாம் பறந்து போயிடும். எதையும் கண்டு பயப்படாதீங்க. மனித சக்திக்கு அப்பாற்பட்டு ஒரு சக்தியே கிடையாது. இறைவன் நம்மளுக்கு தான் பெரிய சக்தியை கொடுத்துருக்கான், மனுஷனுக்கு தான் கொடுத்துருக்கான். அதை வெளியில எடுத்துட்டு வரணும். எதையும் கண்டு பயந்துட்டு ஓடக்கூடாது. அந்த அம்மாவுக்கு ஒரு அருள் வந்துச்சுன்னா உடனே ஓடுறதா? கண்ணத்தை முடிச்சு பாரு, என்ன கடிச்சு எடுத்து சாப்பிட போறாங்களா? அது ஒரு தெய்வீக சக்தி. இதுவும் ஒரு தெய்வீக சக்தி தான். இது ஒன்றும் இல்லை, இது ஒரு தெய்வம் தான். அது நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க எங்கேயோ இருக்காங்க, நம்ம எங்கேயோ இருக்கோம். நம்ம போற மார்க்கம் வேற, அவங்க மார்க்கம் வேற. சிவாயத்துல சிவைய நம்ம கூப்பிட்டான்னா, ருத்ரனை கூப்பிட்டா இதுதான் நடக்கும். இன்னும் பல விஷயம் இருக்கு. உங்க உடம்புல இருக்கக்கூடிய சீக்கு பிணி எல்லாமே ஓடி இருக்கு. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. இந்த நேரத்துக்குலாம் நம்ம அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிற நேரம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டீங்க இல்லை? எல்லாருக்கும் தூக்கம் கலைஞ்சு போச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு 3 மணி நேரம் டாப் அப் ஆகிட்டீங்க. என்ன சொன்னாலும் கேட்பீங்க. இப்போ பெஸ்ட்டாக இருக்கீங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லையாங்கய்யா? சரி, மகிழ்ச்சி. வாழ்க்கையில் எல்லாத்தையும் பார்க்கணும். நான் இங்கே உட்காந்து பேசும்போது இப்போ பின்னால் பாதி பேர் முகம் கூட எனக்கு தெரியாது. ஆனால் அவரோட பிரச்சனை எனக்கு தெரியும். எனக்கு தெரியும்னா எனக்கு இல்லை, என் உள்ளகத்துக்கு தெரியும். எனக்குள்ளே இருக்க ஈசனுக்கு தெரியும். அவர் தான் உங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாரு. என் குருவுக்கு தெரியும், அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஸோ இந்த பெரிய ஒரு உக்கிரமான இந்த தியானத்துக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கை வந்து சுபிட்சமாயிடும். ரொம்ப நல்லா இருப்பீங்க. பாருங்க, சிவாயக்குள்ளார என்ட்ராகும் போதே இப்படி இருக்கு. காத்து ஆகாயத்துக்குள்ளார போகும்போது நம்ம அது ரொம்ப சுகமா இருக்கும். இவர் தான் அழிக்கக்கூடியவர். இவர் வந்தாருன்னா யாராலையும் நிற்க முடியாது. ருத்ரன் வந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, சம்ஹாரம் தான், முடிஞ்சு போச்சு. ஆனால் நான் லாஸ்ட் ஏதோ நிகழ்ச்சியில் சொல்லியிருப்பேன், ஒருத்தருக்கு மயான பிசாசினி ஒரு தேவதை வந்திருக்கும், நான் அதை அனுப்பியிருப்பேன். அன்பா விரட்டுறது. ஆனால் ருத்ரனுக்கு அன்பு தெரியாது, அதான் பிரச்சனை. ஞானி பிருந்தாவனத்தை அன்பு இருக்கும், நான் கூப்பிட்டு அழகாக பேசியிருப்பேன். ருத்ரன் வந்துட்டாருன்னா அவருக்கு அன்பு கிடையாது. அவர் நீயா நானா இந்த உலகத்தில் அப்படியாப்பட்ட ஆள் அவர். அதான் சிக்கல். இப்போ சரி, நல்லது. சரி, இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது அடுத்து நம்ம விபூதி தியானத்துக்கு போய்டும். ஏன்னா அடுத்து வந்து தான் கெட்டதை விரட்டியாச்சு, இப்போ நல்லதை கொடுத்து நல்லதை ஏற்றி விட்டுருவோம். இந்த எந்திரம் வந்து ஜென்ம எந்திரம். இது சித்தர்கள் பண்ணி கொடுத்த ஒரு விஷயம். இதில் என்னன்னா, நம்ம ஜாதகம் இருக்கு இல்லையா, நம்ம ஜாதக கட்டம், இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகள். இப்போ சில கிரகங்கள் வந்து நீட்சமாக இருக்கும், சில கிரகங்கள் உச்சமாக இருக்கும், சில கிரகங்கள் பார்வை சரியாக இருக்காது. அப்போ அதோட தசாபுத்தி வரும்போது நம்மளுக்கு துன்பம் வரும், கஷ்டம் வரும். சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு யந்திரத்துக்குள்ளார உங்களுடைய அவரவர்களின் ஜாதகத்தோட கட்டத்தை மந்திர சொற்களாக மாற்றி அதை பண்ணிட்டு நம்ம ஒரு பூஜை பண்ணி, பூஜை மீன் தியானம், தவம், ஒரு தவம் பண்ணி அதை கொடுக்கும்போது, அதை அவங்க பிரயோகம் பண்ணிக்கும் போது வாழ்க்கையில் தடைகள் நீங்கும், கிரக தடைகள் நீங்கும், வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கும். இது முன்னாடி சித்தர்கள் பண்ணது, நான் முன்னாடி கொடுத்ததுனால பல பேர் கேட்டதுனால அந்த நண்பர்களுக்கு கொடுத்துருக்கேன்.